அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு விடியா திமுக அரசு இந்த ஆண்டாவது மடிக்கணினி வழங்குமா என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்போம். வணக்கம் ஜெயக்குமார், இது தொடர்பான முழு விவரங்கள். தமிழக மக்கள் மனங்களில் நீங்காத புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அரசால் கொண்டு வரப்பட்ட அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுடைய கல்வித்தரத்தை உயர்த்தவும் கணினி அறிவை பெறவும் வழங்கப்பட்டு வந்த லேப்டாப்புகளை நிறுத்தியதற்கு விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய எக்ஸல பதிவில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களினுடைய கல்வித்தரத்தை உயர்த்தும் நோக்கில் மாண்புமிகு அம்மாவின் அரசால் தொடர்ந்து சிறப்புறு வழங்கப்பட்டு வந்த லேப்டாப்புகளை இந்த விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததுடன் நிறுத்தியுள்ளது என்று கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இன்னும் சில நாட்களில் புதிய கல்வியாண்டு தொடங்க உள்ள நிலையில் இந்த ஆண்டிற்கான லேப்டாப்புகள் வழங்குவது குறித்து எந்தவித அறிவிப்பையும் இந்த விடியா திமுக அரசு வெளியிடாமல் இருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே, லேப்டாப் வழங்க வேண்டும் என்கிற அரசு பள்ளி மாணவர்களுடைய ஒருமித்த எதிர்பார்ப்பை இந்த ஆண்டாவது உங்கள் விடியா திமுக அரசு நிறைவேற்ற முன்வருமா என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அவர் அம்மா அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற காழ்ப்புணர்ச்சியுடைய அடிப்படையில் இந்த ஆண்டும் ஏதேனும் நொண்டி சாக்கு சொல்ல போகிறா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழக மாணவ மாணவிகளுடைய கல்வித்தரத்தையும் கணினி அறிவையும் உயர்த்துவதற்கு இந்த கல்வி ஆண்டாவது லேப்டாப்புகளை வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் லேப்டாப் எங்கே ஸ்டாலின் என்றும் அவர் கேள்வி